ஸோ 2021 நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக பிரார்த்திக்கிறேன். ஸோ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபவுண்டேஷன் ரொட்டீன் வீடியோ தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பவுடர் ஃபவுண்டேஷன் ரொட்டீன் எப்படி செய்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதோட ஸ்டெப்ஸ் வந்து நார்மல் ஃபவுண்டேஷன் ரொட்டீன் ஸ்டெப்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஐப்ரோ வந்து செஞ்சுட்டேன். ஸோ இனி என்ன பேஸ் மேக்கப் தான் செய்ய போகிறேன். பவுடர் ஃபவுண்டேஷன் ரொட்டீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாமே நார்மல் ஃபவுண்டேஷன் ரொட்டீனை விட. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து என்கிட்ட இருக்க நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது சன் ப்ரொடெக்டரும் கூட. ஒரு ஸ்டிக்கி பேஸ் மாதிரி இருக்க மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பவுடர் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டிக்காக நிற்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஐ ஷேடோவை முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ நான் இந்த ஹூடா பியூட்டியில் இருக்க இந்த ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பர்பிள் ஷேடோ தான் இந்த க்ரீஸ் அண்ட் க்ரீஸுக்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு பர்பிள் கலர் வந்து எனக்கு காணும். ஸோ நான் என்ன செய்யறேன்னா அதே ஹூடா பியூட்டி ஐஷேடோ பேலட்ல இதில் இருக்க டார்க் ப்ரௌனை யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் கார்னர் சைடில் வந்து பேக் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ லைக் லிட்டில் பிட் ஸ்மோக்கி மாதிரி, ஆனால் அவ்வளோ ஸ்மோக்கி இல்லாத மாதிரி ஜஸ்ட் எடுத்து பேக் பண்ணி கொள்கிறேன். திருப்பி அந்த சேம் மோஃபின் ப்ரஷ் எடுத்து, நம்பர் கிடையாது, அந்த பர்பிள் கலரை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு ஸ்மால் ஃப்ளட் ப்ரஷ் எடுத்து, அது மோஃபின் M124 ஃப்ளட் ப்ரஷ் எடுத்து இந்த செட்டிங் ஸ்ப்ரேயால் வந்து வெட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பர்பிள் ஷிம்மர் ஷேடை வந்து இந்த லிட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல் லிட்டிலையும் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். முதல் யூஸ் பண்ண அதே மோஃபி ப்ரஷ் எடுத்து, ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அந்த முதல் யூஸ் பண்ண அதே பர்பில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் இந்த க்ரீஸுக்கு. இந்த ஹார்ஷ் லைன்ஸ் தெரியாத மாதிரி, நாங்கள் போட்ட அந்த ஷிம்மர் பர்பிளுக்கு இதுக்கும் ஹார்ஷ் லைன்ஸ் தெரியாத மாதிரி. ஸோ இந்த ஐ லுக் வந்து ஹாஃப் வே த்ரூ ஃபினிஷ் ஆகிட்டு, ஸோ நாங்கள் பவுடர் ஃபவுண்டேஷன் ஸ்டெப்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக செய்ய போகிறது கலர் கரெக்டாக தான் ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கைக்கு பின்னாடி கொஞ்சமாக எடுத்துக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் லாஸ்ட் டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணி அது கொஞ்சம் கூட ப்ராடக்ட் எனக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நான் வந்து கைக்கு பின்னுக்கு எடுத்துட்டு, ஸோ இப்போ நான் இதை வந்து எங்கே எனக்கு கலர் கரெக்ட் பண்ணிக்கணுமோ அங்கெல்லாம் நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற எல்லா பிளேஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து நான் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ கலர் கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட இருக்க ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து 183 கன்சீலர் தான் யூஸ் பண்ணி இப்போ நான் கலர் கரெக்ட் பண்ண எல்லா இடத்தையுமே இந்த கலரை போட்டு நான் வந்து கன்சீல் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அப்போ இந்த கலர் கரெக்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இங்கேயும் ஸோ அகெயின் பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணி நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே அன்இவன்
இல்லாம ஒரு ஈவன் ஸ்கின் டோனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இந்த contouring and highlighting வந்து செய்ய போறேன். நீ யோசிக்கலாம் இதெல்லாம் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் தானே செய்வோம்னு சொல்லி, பட் நான் செய்யறது ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் ரொட்டீன். ஸோ பவுடர் ஃபவுண்டேஷன் ரொட்டீன் செய்யும் போது ஸ்டெப்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொன்னோம். ஸோ அது மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஹைலைட்டிங் அண்ட் contouring எல்லாத்தையுமே நாங்க முடிச்சிடுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்டா இப்போ செய்ய போது ஹைலைட்டிங் தான் நான் யூஸ் பண்றது. ஸோ ரெவல்யூஷன் சூப்பர் சைஸ் கன்சீலர் தான் யூஸ் பண்றேன். ஷேட் வந்து C10. ஸோ இது வந்து எங்கெங்க ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்க, அதாவது கண்ணுக்கு கீழே, சின், நோஸ், ஃபோர்ஹெட். கேன் பியூட்டி பிளண்டர் எடுத்து அது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த கன்சீலர் க்ரீஸ் ஆகிறதுக்கு முதல்ல நான் வந்து மேக்கண்ட பவுடர், கம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கொள்றேன். அதாவது ஷேட் வந்து டார்க். ஸோ எங்கெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணணும் அங்கெல்லாம் இந்த பவுடரை வச்சு நான் செட் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து க்ரீஸ் பண்ணாம இருக்கு. ஸோ இப்போ இந்த கொண்டோர் ஸ்டிக் வந்து F15 ரெவல்யூஷன்ல இருந்து எங்கெல்லாம் கொண்டோரிங் பண்ண போகணும் அங்கெல்லாம் இந்த கொண்டோரிங் ஸ்டிக் யூஸ் பண்றேன். அப்புறம் இந்த மாதிரி நோஸ் கொண்டோரிங் ப்ரஷ் எடுத்து நோஸையும் கொண்டோர் பண்ணிக்கொள்றேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பிரஷ், ஃபிளாட் பிரஷ் எடுத்து கொண்டோர் பண்ணதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்றேன். மேல் நோக்கி சர்க்குலர் மோஷன்ல தான் செய்யறேன். கீழே ட்ராக் பண்ணக்கூடாது கொண்டோர் பண்ணும்போது. இந்த மாதிரி ஒரு ஃபஃபி பிளஷ் எடுத்து அதை அப்படி என்னோட ஃபிங்கரால வந்து அமுத்தி பிடிச்சுக்கொண்டு நோஸ் கொண்டோரிங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்றேன். இப்போ ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போதான் பவுடர் ஃபவுண்டேஷனை என்னோட ஃபேஸுக்கு நான் போட போறேன். ஸோ நான் பவுடர் ஃபவுண்டேஷனுக்கு நான் இப்போ யூஸ் பண்ற பிராண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மேக்கண்ட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன். இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுலயே ஒரு ஸ்பாஞ்ச் கூட வந்திருக்கும், லைக் இப்படி நீங்க அதாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு வந்து இந்த பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்றது கொஞ்சம் கன்வீனியன்ட் மாதிரி. ஸோ நான் இந்த பியூட்டி பிளெண்டரால் எடுத்து எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கொள்றேன். ஸோ நீங்கள் கன்சீலர் போட்ட இடத்துல அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் முதலே பவுடராக செட் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் போலன்னா பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை இப்போ அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டாக அப்ளை பண்ணுறேன், மிச்சம் எல்லா பிளேஸுக்கும். ஸோ நான் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இந்த பியூட்டி பிளெண்டர் மிச்சம் இருக்கிறத வச்சு ஜஸ்ட் கண்ணுக்குள்ள அப்படியே டேப் பண்ணிக்கொள்றேன். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த ப்ரௌன்ஸையும் பண்ணிக்கொள்ள போறேன். ஸோ நான் அந்த பெனிஃபிட்ல இருக்க கோலோ கேரமல் என்ற ப்ரௌன்சர் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ த பியூட்டி கிராப் என்ற பிளஷ் தான் யூஸ் பண்ண போறேன். 2 ஷேட்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த பிங்க் ஷேட் யூஸ் பண்ணிக்கொள்றேன். மோஃபி E4 ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளஷ் பண்ண போறேன். அடுத்தது யூஸ் பண்ண போதாச்சு Fenty Beauty ஹைலைட்டிங் தான் யூஸ் பண்ண போறேன். ஷேட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர். ஆங்கிள் பிரஷ் எடுத்தாச்சு. மோஃபின்ட E62 ஆங்கிள் பிரஷ் எடுத்து நோஸ் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். அதே பிரஷ் எடுத்து ஐப்ரோ போனையும் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். ஸோ ஓகே, ஸோ நான் மோஃபின்ட இப்படி ஒரு ஃப்ளாட் ப்ளஃபி ப்ரஷ் மாதிரி எடுத்து முதல் யூஸ் பண்ண அதே பர்பிள் எடுத்து லோவர் லேஷ் லைனுக்கு கீழே வந்து போட்டுக்கொள்றேன். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து மோஃபின்ட M123 ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அதே ஐஷேடோ பேலட்ல இருந்து இந்த ஷேடை யூஸ் பண்ணிக்கொள்றேன் என்ன இன்னர் கார்னர்ல. ஸோ ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கொள்றேன். Lakme ஐலைனர் எடுத்து நான் ஐலைனர் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதே மாதிரி மற்ற கண்ணுக்கு மறைஞ்சு கொள்றேன். ஸ்லீக் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஒரு டார்க் ப்ளூ கலர் ஐலைனர் எடுத்திருக்கேன். அது வந்து வாட்டர் லைனுக்கு நான் அப்ளை பண்ணிக்கொள்றேன். ஐலாஷ் கர்லர் எடுத்து இந்த ஐலாஷை வந்து கர்ல் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த லோரியலோட பாம்பி ஐலாஷ் மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணி மஸ்காரா பண்ணிக்கொள்றேன். பர்பிள் லிப்புக்கு தான் போலான்னு நினைக்கிறேன். லீக் இந்த லவ் ஸ்டோன் என்ற லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணி லிப்பை வந்து லைன் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த லிப் லைனராலேயே லைட்டா இந்த லிப்பை வந்து ஃபில் பண்ணிக்கொண்டேன். ஓகே, ஸோ லோரியல்ட 104 லிக்விட் லிப்ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் போட போறேன். ஸோ ரெவல்யூஷன்ல இருந்து ஹைலோனிக் ஃபிக்ஸ் என்ற செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் ஃபுல்லா வந்து நான் செட் பண்ணிக்கொள்றேன்.
ஏன்னா எனக்கு பவுடர் ஃபினிஷ் பிடிக்காது, ஒரு க்ளோ ஃபினிஷ் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து செட் பண்ணிக்கொள்கிறேன். இது செட் ஆகட்டும். செட் ஆகிற கேப்பில் என் ஐலாஷ் ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தடா. ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே செட் ஆகிட்டு அதுக்குள்ளே இந்த ஃபேக் ஐலாஷை நான் ஒட்டிட்டேன். ஸோ இதுதான் பவுடர் ஃபவுண்டேஷன் ஸ்டெப்ஸ். அதாச்சும் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் நார்மல் ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன் ஸ்டெப்போ ஸ்டிக் ஃபவுண்டேஷன் ஸ்டெப் செய்யும்போது நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் ஹைலைட்டிங், கொண்டோரிங் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே செய்வீங்க. ஆனால் பவுடர் ஃபவுண்டேஷன் செய்யும்போது ஃபர்ஸ்டாகவே உங்களோட கன்சீலர், ஹைலைட்டிங், கொண்டோரிங் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் ஃபவுண்டேஷனை போட்டுட்டு நீங்கள் உங்களோட மிச்சம் செய்யலாம். அதாச்சும் பேசிக்காக என்ன சொல்லுவாருன்னா, பவுடர் போடுறதுக்கு முதல்ல உங்களோட க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தின ஒர்க்கையும் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கு மேலே பவுடர் ஃபவுண்டேஷனை போட்டுட்டு தான் மிச்சர், ப்ளஷ் அந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது வந்து இன்னும் நல்ல ஒரு கேக்கி இல்லாத ஒரு ஃபினிஷ் பவுடர் ஃபவுண்டேஷன் லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பவுடர் ஃபவுண்டேஷன் ருட்டீனில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரை பண்ணி ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேறு ஃபியூச்சரில் என்னென்ன வீடியோ வேணும்ன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸை வந்து என் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நான் ரொம்ப நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காங்க. இது மாதிரி ஃபியூச்சரில் நல்ல பெனிஃபிஷியலான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் பாய், டாடா.